ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு வந்து மீன் சாப்பிட பிடிக்காது. ஆனா மீன் டேஸ்ட்ல வாழைக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நிறைய பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து மோஸ்ட்லி இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல இல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஃபிஷ்ஷுக்கு அல்டர்னேட்டிவா வந்து வாழைக்கால ஃபிஷ் ஃப்ரை மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அது எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்க வந்து 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்த பின்னாடி இந்த மாதிரி கிராஸா வந்து மீன் ஷேப்புக்கே வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்க பெரிய வாழைக்காய் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் வந்து பீஸ் பெருசா வரும். இது வந்து நார்மல் சைஸ்னால இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி லைட்டா கிராஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து வாழைக்காய் தோல் சீவாம அப்படியே பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு கட் பண்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து ஷேப் வந்து கரெக்டா வருமானு தெரியல. ஸோ வந்து இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதும் நம்ம தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஆட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இப்போ வந்து நம்ம போடணும். ஏன் நம்ம இந்த ஹோல்ஸ் போடுறோன்னா அந்த மீன் மாதிரியே வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு ஹோல் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் மேக் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஹோல்ஸ் இல்லாமல் கூட செய்யலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நல்லா அலசி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீன் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா? இப்போ வந்து அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/2 லெமனை வந்து கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மசாலாவை வந்து நீங்கள் மீனுக்கு கூட ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வச்சு தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கோட்டான பின்னாடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணியாச்சு. நல்லா நம்மளுக்கு ஃபிஷ் மாதிரி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணி தான் எப்போயுமே ஃப்ரை பண்ணுவேன். ஸோ வந்து அதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கும் நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ வந்து பேனில் ஆட் பண்ண பின்னாடி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா எண்ணெயிலே வேகணும். இது நீங்கள் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைனா இதே மாதிரி ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நல்லா வந்துருச்சு. நம்ம வாழைக்காயை வந்து ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ வந்து இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் பச்சையாக போட்டு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நேரம் ஆகும்.
ஆல்ரெடி பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். ஜஸ்ட் அந்த மசாலா மட்டும் நல்லா வெந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் ஷேப்பு. இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலுமே ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.